வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செஃப் மெட்ராஸ் முரளி அப்படிங்கிற சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அதை பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டிஷ் வந்து வெஜிடபிள் புலாவ். இந்த வெஜிடபிள் புலாவ் வந்து நிறையா பேர் நிறையா விதமாக பண்ணுவாங்க. பட் நான் வந்து என்னுடைய குருநாதர் சொல்லி கொடுத்தது ப்ளஸ் வந்து ஸ்டார் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மெத்தடில் பண்ணி பண்ணுறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கேரட். இந்த கேரட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய கேரட்டாக எடுத்து இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதாவது நீட் வாக்கில் அப்படின்னா ஒரு 1 இன்ச் அளவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து 1 இன்ச் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணுறது தான் ஸ்டார் ஹோட்டலில் கட் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுவாங்க. பட் இது வந்து கட்டிங் மெத்தடு வந்து நம்மளுடைய விருப்பம் தான் இருந்தாலும், ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு அழகுன்னு இருக்கு இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம இப்படி கட் பண்ணுறோம். அதே மாதிரி பீன்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 10 பீன்ஸ் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஒரு கைப்பிடி அளவுக்கு உள்ள காலிஃப்ளவரை இந்த மாதிரி இந்த சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து புலாவில் போட மாட்டாங்க. பட் வெஜிடபிள் புலாவ் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்கிறது பேர் தான் வெஜிடபிள் புலாவ் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், நூல்கோல். இந்த நூல்கோலையும் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பொட்டேட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பொட்டேட்டோவாக ஒரு பொட்டேட்டோ எடுத்து அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்து இதில் நான் வந்து ஹோல் கரம் மசாலா வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் வந்து நான் கொஞ்சமாக ஒரு கை பிடிக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக நான் எடுத்து அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆஃப் சர்க்கிளில், இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹோட்டல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ஆஃப் சர்க்கிளில் இருந்ததுன்னா அது பேர் ஜூலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி காரம் வந்து இதில் ஒன்லி வந்து பச்சை மிளகாவினுடைய காரம் தான் இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், பெரிய பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாய் எடுத்து வாயை கறியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்கு ப்ளஸ் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு பிராண்டட் பாஸ்மதி அரிசி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வைக்கேன். இந்த கப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வருது. நான் உங்களுக்கு இந்த டம்ளாரில் நான் வந்து அளந்த டம்ளாரில் காட்டுறேன். அந்த டம்ளாரால் ஒரு டம்ளார் அளந்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு டம்ளார் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளார் தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கு நான் காட்டிருக்கேன். அடுத்தது வந்து ஆயில். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம தாளிக்க போகிறோம். சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இந்த பாஸ்மதி அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு எப்படி நம்ம போடுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ஆயிலை ஊற்றி லைட்டாக சூடு பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் போடுறோம். இதெல்லாம் போட்டு வெடித்த பிறகு நீங்கள் இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இந்த பச்சை மிளகாவை நம்ம ஆயிலே ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வெந்துடும், நல்லா காரமும் இறங்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போது இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும், உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து அந்த கொஞ்சம் ஆயில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 3 ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆயிலை வந்து நீங்கள் போட்டு நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கணும். அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து வதங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் மாறவே கூடாது, வெங்காயத்தோட கலர். காரணம் என்ன அப்படின்னா, புலாவ் அப்படிங்கிறது வந்து ஒயிட்டாக இருக்கிறது. தயவு செஞ்சு எல்லாருமே நினைப்பீங்க இவர் ரொம்ப பேசுகிறாரு அப்படி இப்படின்லாம் நினைப்பீங்க. பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
கரெக்டாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா புலாவுன்னா அந்த ஒயிட் கலர் தான் வரணும். இந்த ஒயிட் கலர் புலாவாக வர்றதுக்கு பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து பாலை ஊற்றுவாங்க, தயிரை ஊற்றுவாங்க. பட் நான் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு எப்படி செஞ்சால் கரெக்டான கலர் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசி கரெக்டான பதத்துலையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால் நீங்கள் சொல்கிறதுனால நான் வந்து செய்ய போகிறது கிடையாது. காரணம் என்ன பண்ணால், எனக்கு என்னென்னா என்ன மாதிரி பல பேர் உருவாகணும் அப்படின்னா அந்த பதம் அப்படிங்கிறது முக்கியம். அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி பேசி பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஆனால் இதில் நீங்கள் சொல்கிறீங்க வந்து பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு வாத்தியாராக இருக்கவங்க விளக்கங்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த கிளாஸ் வந்து கரெக்டாக அந்த மாணவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியோடு இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு நான் பேசி கரெக்டான பதத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது இந்த வெங்காயம் பாருங்கள், நம்ம போட்டதுக்கு இப்போது அந்த வெங்காயத்தோட லைட் கலர் மாறிடுச்சு. ரொம்ப கோல்டன் கலர் வர வேண்டாம், இந்த கலர் இருந்தாலே போதுமானது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதும் அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுமே வெங்காயத்தோட கலர் மாறுது பாருங்கள், உங்களுக்கே தெரியுது. இப்போது நம்ம அந்த கோல்டன் கலர் பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி கோல்டன் கலர் வதக்கினா என்ன ஆகும், அப்போது பிரியாணி புலாவ் வந்து ஒயிட்டாகவே வராது. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெட்டி வச்ச காய்கறிகளை இதில் ஆட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், நான் காய்கறி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதை ஆட் பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு ஒரு வதக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போது இந்த வெங்காயம் போட்டு கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் காய்கறிகள்லாம் போட்டு ஒரு வதக்காச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஒரு அளவுன்னு சொல்லி, இந்த டம்ளாரால் தான் அந்த அரிசி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டம்ளார் நான் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அதை ஊற வச்சுருக்கேன் பிரியாணி அரிசியை. இப்போது இதுக்கு 1.5 டம்ளார் தண்ணி ஊற்றுறோம், அதையும் பாருங்கள். 1 டம்ளார் ஊற்றிருக்கேன். அடுத்தது 1/2 டம்ளார் தண்ணியும் ஊற்றிருக்கேன். ஸோ 1.5 டம்ளார் தண்ணி தான் நமக்கு கணக்கு. இதை ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெறும்னா சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ஒரு பெரட்டி விட்டுருங்க. காய்கறிகள் கொஞ்சம் வேகட்டும். இப்போது இதை ஒரு லைட்டாக ஒரு மூடிடுவோம். இப்போது இது நம்ம தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பாருங்கள், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ காய்கறிகள்லாம் நமக்கு 3/4 வேக்காடு வெந்த மாதிரி வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அரிசியை நீங்கள் இதில் போடுங்க. இதை பாருங்கள். இப்போ இதை மாதிரி நீங்கள் போடுங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த அரிசி வந்து ஒரு கொதி வரட்டும். வந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த புலாவில் அந்த தண்ணியோட சேர்த்து அந்த அரிசி கொதிக்க பாருங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு கொதி வரும்போது அந்த அரிசி மேலே வர ஆரம்பிச்சது அப்படின்னாலே நமக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போது காய்கறிகளாமும் நமக்கு ஆல்ரெடி நம்ம அரிசி போடும்போது என்ன ஒரு 1/2 மடங்கு மேலே வெந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த அரிசி வேகிறதோடு சேர்த்து வேகும்போதும் ஃபுல்லாக வேக்காடு வந்துடும். இப்போது இது நல்லா இன்னொரு வேகட்டும் காட்டுறோம் உங்களுக்கு. இப்போது பாருங்கள், தண்ணி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது, அரிசியும் வந்து வேக ஆரம்பிக்குது. இதை மாதிரி கொஞ்சம் நல்லா தம் வரட்டும். அப்புறமா நம்ம வந்து இதை வந்து மூடி ஒரு 2 நிமிஷம் அந்த தம் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது உங்களுக்கு இன்னொரு தரம் கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுனா நல்லாயிருக்கும். அதனால் மறுபடியும் எகைன் மூடிட்டு அடுப்பை நான் வந்து ஸ்லோ பண்ணி வைக்கிறேன். அப்புறமா தான் ஒரு கிளறு விட்டு நம்ம தம் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வச்சுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னாலே இதை பாருங்கள்,
வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு விளம்பரங்களில் வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த புலாவ் வந்து ஒயிட் கலர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு கிளறிட்டு இனிமே தான் நம்ம வந்து தம் பண்ணணும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி லைட்டாக இருக்குது. இதை பாருங்கள், இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை தான் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லைட்டாக வேகிற மாதிரி அந்த தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அரிசி என்ன ஆகும்னா கரெக்டான பதத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற அரிசி, இந்த காய்கறி எல்லாமே கரெக்டாக வேகிற மாதிரி வேகும். இப்போது இதை வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன், தடவிட்டேன். நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் வந்து பால் ஊற்றலை, தயிர் பண்ணலை. அதே மாதிரி வந்து இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதினா அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டே வந்து புலாவில் பண்ணி பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்று, புலாவ் அப்படிங்கிறது ஒயிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் இப்போது நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி பொசிஷனில் காட்டியிருக்கேன். இதை மறுபடியும் இப்போது நம்ம மூட போகிறோம். இந்த மாதிரி மூடிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணி இது மேலே வந்து லைட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு இப்படி மூடி வச்சுருக்கேன். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அல்லது ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபயர்லேயே அந்த கரெக்டாக அந்த பாத்திரத்துக்கு சூடுக்கும் கீழே ஒரு ஃபயரும் இருந்தது அப்படின்னா சாதம் வந்து ஃபுல்லாக வெந்துடும், அந்த தண்ணியும் சுண்டிடும். இப்போது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து உங்களுக்கு தம் பிரிக்கும் போது நான் காட்டுறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், புலாவில் லைட்டாக கார்னிஷ் வந்து இது பண்ணிருக்கேன், மின்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக நான் வந்து 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். புலாவில் நெய் ஜாஸ்தி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நல்ல அந்த விளம்பரத்தில் வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் அந்த புலாவினுடைய சாதத்தினுடைய இது. இப்போது உங்களுக்கு அதை சாதத்தை பிரிக்கிறத காட்டுறேன். சாதத்தை நான் பிரிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சாதம் வந்து எப்படி அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போது வெஜிடபிள்ஸ் புலாவ் வந்து உங்களுக்கு அதனுடைய நேச்சுரல் கலரில் ரெடி ஆகிருக்கு. இப்போது இதை பாருங்கள், இந்த சாதத்தை பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். சாதம் இந்த பட்டாணி வெந்திருக்கு நல்லா, அதே மாதிரி சாதமும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஸோ புலாவ் ரெடி. இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன். இப்போது நமக்கு வெஜிடபிள்ஸ் புலாவ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன். பால் போடாமல் தயிர் போடாமல் உங்களுக்கு அந்த ஒயிட் கலர்லேயே நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இந்த நாள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.